Hello. Miss Kalyani? Yeah, I'm here, sir. There is a lot of disturbance from your mic. 1 second, sir. இப்போ இருக்கா சார்? பெட்டர். ஸோ நீங்க பசங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. நேம் சரிங்க சார். வீடியோ ஷேர் பண்ண வேண்டாம், ஸ்டாப் வீடியோ கொடுக்க சொல்லிட்டு இது கொஸ்டின்ஸ்னா ஷேர் பண்ண சொல்லுங்க, ஸ்க்ரீனும் ஷேர் பண்ண வேண்டாம். சரிங்க சார். சார் இன்னொரு ஒரு 5 to 7 minutes வெயிட் பண்ணலாம் சார். ஓகே. ஹலோ. லைப்ரரியில் போய் நாங்கள் சர்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த ஒரு புக்கு தவிர மிச்ச ஒபேக்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு புக்கு மட்டும் இருக்காது. அது ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர் வந்து இஷ்யூ பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு புக்கு போச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள திரும்ப லைப்ரரிக்குள்ள நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் அவங்களே ரினியூ பண்ணி அவங்கக்கிட்ட வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் ஃபைனலாக போய் அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பரோட அவங்களோட கேபினில் போய் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து ஃபோட்டோ காப்பி பண்ணி திரும்ப நாங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம், அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சாக இருந்தது. அடுத்த சேலஞ்ச் என்னென்னா, நாங்கள் லைப்ரரியில் போய் ஒபேக்கில் போய் சர்ச் பண்ணுவோம். ஒபேக்கில் வந்து அந்த புக் இருக்குது, இந்த செக்ஷனில் இந்த ரேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த செக்ஷனில் அந்த ரேக்கை ஃபுல்லாக தேடி பார்த்தா அந்த ஒரு புக்கு மட்டும் கிடைக்காது. மிச்சம் எல்லா புக்கும் அந்த ரேக்கில் இருக்கிறது இருக்கும், அந்த ஒரு புக்கு மட்டும் கிடைக்காது. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை நான் மட்டும் அந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை எங்கேயாவது தீ குளிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிற அந்த பையனால் மட்டும்தான் முடியும். அந்த லைப்ரரி ஸ்டாஃபால் கூட அதை திரும்ப கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மூணாவது சேலஞ்ச் எப்படி இருந்ததுன்னா, லைப்ரரி போகிறோம், ஒபேக்கில் சர்ச் பண்ணுறோம், ஒபேக்கில் காட்டுது இருக்குன்னு சொல்லுது, சோன்சோ செக்ஷன் சோன்சோ ரேக்கில் இருக்குன்னு சொல்லுவோம். அங்கே சோன்சோ செக்ஷன் சோன்சோ ரேக்கில் போய் பார்த்தோன்னா அந்த புக்கு இருக்கும். ஆனால் அவங்க கொடுத்துருக்குற ஸ்பெசிஃபிக் சாப்டர் வந்து ஒன்று அதுலேருந்து கிழிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா அந்த அது என்ன சொல்கிறது, அந்த அந்த செக்ஷனை ஃபுல்லாக பென்சில் வச்சோ இல்லை பெண்ணை வச்சோ ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் யாருமே அதை வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். ஸோ இது வந்து இது போக இன் லைப்ரரி இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரிஸ் இன் இண்டியா ஆர் வெரி ஸ்மால் லைப்ரரிஸ். தேர் நாட் லைக் வெரி பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இல்லாதனால என்ன ஆகும்னா, ஒரு பியாண்ட் அ பாயிண்ட் வந்து தே கான்ட் ஸ்டாக் த புக்ஸை வந்து ஒரு 1,00,000 புக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1.5 lakhs அது வரைக்கும் வேணால் போகலாம். அதுக்கு மேலே போகிறதா இருந்தால் தே நீட் அடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இட் ரிக்வயர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்துடும். அது போக இந்த லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக ஒரு சேலஞ்ச் என்னன்னா, இன் ஜென்ரல் லைப்ரரிக்குரிய ஒரு பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்கும், அலாட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன் பட்ஜெட் வந்து ஒரு 10 lakh rupees வைங்களேன். இட் ஹஸ் கம் டவுன் டு சே 1 lakh rupees ஆர் 50,000 rupees அந்த மாதிரி கூட ரொம்ப டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா அது வந்து நிறைய ரீசன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அட்மிஷன்ஸ் கம்மியாயிடுச்சு, காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நாங்கள் லைப்ரரியோட காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து செகண்ட் அடுத்த ஒரு மேஜர் சேலஞ்சாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஸோ லைப்ரரியோட பட்ஜெட் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து டிராஸ்டிக்கலாக கம்மியாயிருது. ஸோ நாலேஜ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூஷன். ஸோ லைப்ரரியோட பட்ஜெட் கம்மியாயிடுச்சுன்னா அதோட அக்சஸ் டு நாலேஜ் வந்து கம்மியாகிடும். அக்சஸ் டு நாலேஜ் கம்மியாயிடுச்சுன்னா அக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷனல் அவுட்கம்ஸும் ஆட்டோமேட்டிக்கலாக கம்மியாயிடும். ஸோ இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே வாண்டட் டு டேக் ஃபார்வர்ட் ஆல் தீஸ் நாலேஜஸ். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 3 lakh லைப்ரரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஆக்சஸ் புக்ஸ் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட் கொடுக்குறீங்கன்னா, இந்தியா வுட் நீட் ஹியூஜ் பட்ஜெட். அவ்வளோ பட்ஜெட்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்து
கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். மோரோவர் அது வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது எல்லா லைப்ரரிஸும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டிஜிட்டல் லைப்ரரி, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று கன்சீவ் பண்ணாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ஃப்ரீ நாலேஜ் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து, ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து மொத்தமாக ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. இது வந்து 2016ல ஒரு பைலட் ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா வந்து உருவான ஒரு கதை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு. அந்த ப்ரெசன்டேஷனை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். அது தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க வந்து எனக்கு ஓகே, எஸ் விசிபிள் அப்படின்னு மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. இப்போ ப்ரெசன்டேஷன் தெரியுதா எல்லாருக்கும்? Okay, if it's visible to all of you, then I will start the presentation. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில், இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்டிஎல்ஐ யாருக்காக, என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது, அது எப்படி வந்து அக்சஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், கூகுளுக்கும் என்டிஎல்ஐக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்டிஎல்ஐ கிளப்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது உங்கள் இன்ஸ்டியூஷனில் அப்படின்னு நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும்னா, குவாலிட்டி நாலேஜ் ரிசோர்ஸ் ஃபார் எனி ஒன், எனி டைம் அண்ட் எனிவர். எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எங்கேருந்து கிடைச்சாலும் அவங்களுக்கு நாலேஜ் ரிசோர்ஸ் வந்து அவங்களோட கையில் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு 10 லட்சம் பேர் 18 இயர்ஸ் அட்டைன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, அவங்களாம் ஹையர் எஜுகேஷன் ஒரு 10 லட்சம் பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அவங்களுக்குரிய நீங்கள் எஜுகேஷனல் கேப், ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணுன்னா இந்தியாவுக்கு வந்து 270 காலேஜும் 6 யூனிவர்சிட்டிஸும் தேவையாக இருக்குது. ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் அப்படி தேவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60,000 கோடியிலேருந்து ஒரு 1,00,000 கோடி கிட்ட தேவைப்படும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அது போக அது ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போக அது வந்து இன்ஸ்டியூஷன் செட் பண்ணுறது ஈஸி, அதை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய வேரியஸ் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் சம் ஆஃப் தெம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வயம் பிரபா, என்பிடெல், என்டிஎல்ஐ, இதெல்லாம் வந்து வேரியஸ் டிஜிட்டல் சொல்யூஷன் டு அட்ரஸ் த ஹையர் எஜுகேஷன் டிவைட். அந்த டிவைட் இருக்கிறத ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் என்டிஎல்ஐ. ஸோ இது வந்து நேஷனுக்கு வந்து 19 ஜூன் 2018 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டெடிகேட் பண்ணாங்க பை த தென் எம்ஹெச்ஆர்டி மினிஸ்டர். ஸோ இது யாருக்காக, என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் வந்து இட்ஸ் மென்ட் ஃபார் எவ்ரி ஒன். அதாவது ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் கோயிங் அடல்ட்ஸ், இல்லை யூத்ஸ், ப்ரொஃபஷனல்ஸு, அகடமிஷியன்ஸ், ரிசர்ச்சர்ஸ், என்டர்பிரினர்ஸ், லைஃப் லாங் லேர்னர்ஸ், இவங்க எல்லாருக்காகவுமே வந்து என்டிஎல்ஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டிஎல்ஐ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து சொந்தமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது கிடையாது, சொந்தமாக கண்டென்ட்டு அவ்வளோவா வாங்குறது கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வி பேசிக்கலி கொலாபரேட் வித் வேரியஸ் கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ். அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி பப்ளிகேஷன்ஸ் ஒரு 10,000 இருக்குது, ஸ்டூடெண்ட் தீசிஸ் வந்து ஒரு 10,000 இருக்குன்னா, ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, பெரியார் யூனிவர்சிட்டி கூட வந்து ஒரு கொலாபரேஷன் எம்ஓஇ போட்டுக்கிட்டு, அந்த ரிசோர்ஸஸ் அதெல்லாம் நான் காப்பிரைட்டட் ரிசோர்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து எங்களோட டேட்டா பேஸ் கூட நாங்கள் இன்டகிரேட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதுதான் எங்களோட ரோல். ஸோ அது மாதிரி நாங்கள் இது வரைக்கும் ஒரு 251 பேர் கூட கண்டென்ட் கொலாபரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். சரி, என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜென்ரல் ஒர்க்ஸ்க்கு வந்து ஒரு 99 lakhs,
philosophy and psychologyல வந்து ஒரு 5 lakh resources, ரிலிஜன் வந்து ஒரு 2 lakhs, சோஷியல் சயின்சஸ் வந்து ஒரு 45 lakhs, லாங்குவேஜ் வந்து ஒரு 1 lakh, நேச்சுரல் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 83 lakhs, டெக்னாலஜி வந்து ஒரு 1 crore, த ஆர்ட்ஸ் ஃபைன் அண்ட் டெக்கரேட்டிவ் ஆர்ட்ஸ் வந்து 4.5 lakhs, லிட்ரேச்சர் அண்ட் ரிட்டோரிக் வந்து ஒரு 7.8 lakhs, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி வந்து ஒரு 6.12 lakhs. இவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே டோட்டல் ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,79,00,000 வந்து ரிசோர்ஸஸ், அதாவது அதில் வந்து புக்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாமே அதில் உள்ளடங்கும். சரி, யாரெல்லாம் டாப் 20 கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு புக் லைப்ரரின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 77 lakh ரிசோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் லைசன்சிங் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அது லைசன்சிங் மூலயமா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அந்த 77 lakh ரிசோர்ஸஸை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அக்சஸ் பண்ண முடியும். ஃபாலோட் பை சைட் சிஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பப்மெட் சென்ட்ரல், IEEE, WHO குளோபல் இன்டெக்ஸ் மெடிக்கஸ் 26 lakhs. இது மாதிரி வந்து நிறையா கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ், மேஜர் கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிக்கிளாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ லெக்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆடியோ லெக்சர், ஆடியோ புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு கொஷின் பேங்காக இருக்கலாம், அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், அசஸ்மெண்ட்டாக இருக்கலாம், டைம் பேப்பராக இருக்கலாம், ஒரு தீசிஸாக இருக்கலாம், டெசர்டேஷனாக இருக்கலாம், அனுவல் ரிப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக வேணாலும் இதில் இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த மாதிரி கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் தான் வந்து ஒரு 2.95 crore ரிசோர்ஸஸ் வந்து ஆர்டிகல்ஸாக இருக்குது. புக்ஸ் வந்து ஒரு 63 lakhs இருக்குது. ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு 12 lakhs இருக்குது. நோட்ஸ் வந்து 11 lakhs, லா ஆக்ட்ஸ் வந்து ஒரு 8 lakhs, லா ஜட்ஜ்மெண்ட்ஸ் 8.7 lakhs, டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து 7 lakhs, தீசிஸ் வந்து 6.4 lakhs, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து 5 lakhs, வீடியோ லெக்சர் வந்து 3 lakhs. இவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து அக்சஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஆர்டிக்கிள் வந்து சர்ச் பண்ணி வரும்போது 3 ஐக்கான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் தான் வந்து அக்சஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கிரீன் கலர் லாக் வந்து ஓப்பன் ஆயிருக்குல்ல, இதுதான் வந்து அக்சஸ் ஆப்ஷன். இது வந்து இதுவும் அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதி இருந்துச்சுன்னா, இந்த 2 ஐக்கான் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் டெக்ஸ்ட். ஃபுல் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கண்டென்ட் வந்து ஃபுல் புக்காக இருக்கலாம், இல்லை ஃபுல் ஆர்டிக்கலாக இருக்கலாம். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் படிக்கலாம். இது வந்து அக்சஸ், ஃபுல் டெக்ஸ்ட் அக்சஸ் வந்து ஓப்பன் அண்ட் NDLI ரிசோர்ஸ்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மொத்தம் 4,79,00,000 கண்டென்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் 3.6 crore ரிசோர்ஸஸ், 3,60,00,000 ரிசோர்ஸஸ் வந்து எப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட் ரிசோர்ஸஸாக இருக்குது. அதாவது 75% ஆஃப் த கண்டென்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ NDLA எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோன்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ சம் டைம் டு ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் இப்போது உங்கள் கூகுள் ப்ரௌசர் இல்லைன்னா ஏதாவது ஒரு உங்கள் மொபைல் ப்ரௌசரில் போய் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற URL ndl.iitkgp.ac.in இல்லை ndl.gov.in, இந்த 2 URL வரும். அதை ஃபஸ்ட்டு URL நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் எங்களோட ஹோம் பேஜ். ஓகே, இப்படி தான் எங்களோட ஹோம் பேஜ் லுக்ஸ் லைக். ஸோ அதில் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக இந்த பாப்அப் விண்டோ வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் இந்த எங்களோட கண்டென்ட்டை வந்து வேரியஸ் எஜுகேஷனல் லெவலுக்காக நாங்கள் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸ் வந்துடும். அங்கே வந்து முதல்ல நான் சர்ச் பண்ண டேர்ம் என்னென்னா தமிழ் லிட்ரேச்சர். தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று சர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து இது வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற ரிசோர்ஸஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணேன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும், வேரியஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும். அதில் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்டர் இருக்குது. அங்கே போய் தமிழ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணதில் 5286 ரிசோர்ஸஸ் ஆன் தமிழ் லிட்ரேச்சர் இன் தமிழ் லாங்குவேஜ். தமிழில் இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து ஒரு 5200 ரிசோர்ஸஸ் ஆன் தமிழ் லிட்ரேச்சரை பற்றி அவைலபிளாக இருக்குது. அடுத்து என்ன ஒரு டாபிக் சர்ச் பண்ணேன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து ரெண்டாவது நான் ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண, என்ன ஃபில்டர் அப்ளை பண்ணேன்னா சப்ஜெக்ட் கேட்டகரி அப்படிங்கிற ஃபில்டர்.
ஸோ அது வந்து என்னன்னா இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் ரெண்டுலேயுமே வரும். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் 2 ஃபில்டரையும் சூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு 6.75 லேக் ரிசோர்ஸஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி கிடைச்சிச்சு. அடுத்து என்ன சர்ச் பண்ணேன்னா ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல், ஷேக்ஸ்பியரோட நாவல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐ வாண்ட் ஒன்லி ஃபுல் டெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ். அதனால் என்ன பண்ணேன்னா ஓப்பன் அண்ட் என்டிஎல்ஐ, இது வந்து அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற டேப்பில் வரும். அதில் வந்து ஓப்பன் அண்ட் என்டிஎல்ஐங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 51,000 ரிசல்ட்ஸும் ஷேக்ஸ்பியரை பற்றி அவைலபிளாக இருந்தது. அதுக்கு அடுத்து நான் பண்ண டாபிக் என்னென்னா, சர்ச் பண்ண டாபிக் என்னென்னா மாடர்ன் இந்தியா. ஸோ இது வந்து நான் சப்ஜெக்ட் கேட்டகரி வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியும் அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷனில் என்டிஎல்ஐ அண்ட் ஓப்பன் ரிசோர்ஸ். அதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபுல் டெக்ஸ்ட் ரிசோர்ஸ் மட்டும் கிடச்சிது. 20,000 ரிசோர்ஸஸ் ஆன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா பற்றி எனக்குரிய ரிசோர்ஸஸ் வந்து கிடைச்சிச்சு. அடுத்த டாபிக் நான் சர்ச் பண்ணது என்னென்னா ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற டாபிக் சர்ச் பண்ணிவிட்டு அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷனில் ஒன்லி ஃபுல் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு கண்டென்ட் வந்து ஒன்லி வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது, கண்டென்ட் டைப் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே போய் வீடியோங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணேன். இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வச்சுன்னா 1727 வீடியோ லெக்சர்ஸ் ஆன் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கிற டாப்பிக்கில் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அடுத்து நான் என்ன பண்ணேன்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ அது வந்து சப்ஜெக்ட் கேட்டகரி வந்து டெக்னாலஜியும் அக்சஸ் செக்ஷனில் ஓப்பன் ரிசோர்ஸஸும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணதில் எனக்கு வந்து 1808 வீடியோ லெக்சர்ஸ் ஆன் இ-காமர்ஸ் பற்றி வந்துச்சு. அடுத்து நான் என்ன பண்ணேன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ எகைன் இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர், அதாவது யார் எந்த இன்ஸ்டியூட்லேருந்து எனக்கு அந்த கண்டென்ட் வேணும் அப்படிங்கிற போது நான் எம்ஐடி மசகுடாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களோட ஓப்பன் கோர்ஸ் வேறுங்கிறதுலேருந்தும் அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு கண்டென்ட் வேணும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி அப்படின்னா அது ரெண்டையும் சூஸ் பண்ணதில் எனக்கு 251 ரிசல்ட்ஸ் ஆன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி வந்துச்சு. அடுத்து நான் சர்ச் பண்ண டாபிக் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் அது வந்து எனக்கு எம்டெக் கண்டென்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 525 ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அடுத்து நான் சர்ச் பண்ண டாபிக் அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ், ஒன்லி ஃபுல் டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 17 லேக் ரிசல்ட்ஸ் ஆன் அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்கள் கண்டென்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணி அதை வந்து வேரியஸ் எஜுகேஷனல் லெவல் அண்ட் வேரியஸ் எஜுகேஷனல் டிசிப்ளின் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிவைட் பண்ணோம். ஸோ ஸ்கூல் அதை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறதுனா ஹோம் பேஜில் போனீங்கன்னா இந்த மாதிரி கொரோனா அவுட் பிரேக் ஸ்டடி ஃப்ரம் ஹோம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நார்மலாக நீங்கள் ஹோம் பேஜ் போனாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போய் எனக்கு வந்து இங்கே ஸ்கூல் நீங்கள் கண்டென்ட் வேணும்னா அதை பார்க்கலாம், யூஜி இன்ஜினியரிங்க்குரிய கண்டென்ட் வேணும்னா அதை பார்க்கலாம், யூஜி சயின்ஸ்க்குரிய கண்டென்ட் வேணும்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா யூஜி அதர் டிசிப்ளின்ஸ்ன்னு சொல்லி இதை வந்து நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அதில் இருக்க கண்டென்ட், ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் வீடியோ லெக்சர்ஸ் ஆஃப் என்பிடெல், சைக்காலஜி கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், சோஷியல் சயின்ஸ் வீடியோ லெக்சர்ஸ், வேர்ல்ட் இபுக் லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட்லி இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அடுத்து நான் சர்ச் பண்ண டாபிக் என்னென்னா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக். ஸோ சப்போஸ் இந்த ரிசோர்ஸ் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு பார்க்கும்போது இதை நான் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணணும். இந்த சேல்ஸ்மேன்ஷிப் அண்ட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற டாபிக் இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே மேலே வந்து 2 டேப் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா மெட்டாடேட்டா, இன்னொன்று வந்து கண்டென்ட். ஸோ இந்த மெட்டாடேட்டா அப்படிங்கிறது என்னென்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ரிசோர்ஸ். அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில்னா சேல்ஸ்மேன்ஷிப் அண்ட் சேல்ஸ் மேனேஜர், இதுதான் வந்து டைட்டில். ஆத்தர் யார், ஆத்தருங்கிறது, சோர்ஸ் எங்கேருந்து வருது, கண்டென்ட் டைப் என்ன, பப்ளிஷர் யார், இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ரிசோர்ஸ். தட் இஸ் கால்ட் மெட்டாடேட்டா. இன் நார்மல் டேர்ம்ஸ் இட்ஸ் கால்ட் டேட்டா அபவுட் டேட்டா. அதுதான் மெட்டாடேட்டா. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கேன். ஸோ என்னோட பேர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும், விக்னேஸ்வர் மோகன். சப்போஸ் இஃப் நான் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கேன்னா இங்கே வந்து அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டும், என்டிஎல்ஐ அப்படின்னா இது வந்து நான் ஃபுல் டெக்ஸ்ட்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னா இந்த கண்டென்ட் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த என்டையர் புக்கு, ஒரு 385 பேஜஸ் உள்ள ஒரு புக்கை வந்து நான் டவுன்லோட் பண்ணி என்னோட மொபைல்லையோ டெஸ்க்டாப்லேயோ உட்காந்து படிச்சுக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ நான் ரெஜிஸ்டர் ஆகலை,
நான் வந்து அந்த பேஜில் வந்து லாகின் ஆகாமல் இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு காட்டும். ஸோ நான் இப்போ அந்த பேஜை நான் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நான் லாகின் ஆகாமல் இருந்திருந்தேன் இல்லை ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்தேன்னா இந்த மாதிரி லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கேட்கும். இதை நான் சப்போஸ் லாகின் கிளிக் பண்ணிட்டேன்னா சப்போஸ் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் மெம்பர் அப்படின்னா என்னோட இமெயில் ஐடியும் என்டிஎல்ஐயில் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் போட்டு இந்த கேப்சா போட்டு லாகின் பண்ணேன்னா லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது இங்கே கிளிக் ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ரிஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. அந்த ஃபார்மில் பேசிக்கலாக உங்களோட ஃபுல் நேம் என்ன, உங்களோட இமெயில் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இது வந்து மேண்டேட்டரி டீடைல்ஸ். இதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப இங்கே வந்து உங்களோட இமெயிலில் அந்த பாஸ்வேர்டு எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் முன்னாடி காமிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுவே ஒரு வீடியோ லெக்சர்னா இந்த மாதிரி வீடியோ லெக்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்டர்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 6 ஃபில்டர் அதை மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற ஃபில்டர் என்னென்னா உங்களுக்கு ஃபுல் டெக்ஸ்ட் வேணுங்கன்னா என்ன பண்ணணும்னா ஓப்பன் அண்ட் என்டிஎல்ஐ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ் மட்டும் வரும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபில்டர் என்ன ஆத்தர். உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை நீங்கள் போட்டுட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா அந்த ஆத்தரை சர்ச் பண்ணி சப்போஸ் நீங்கள் வெய் வாங் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் வந்து அவர் எழுதின ரிசோர்ஸஸ்லாம் வந்துடும். அடுத்து மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபில்டர் என்ன சப்ஜெக்ட் கேட்டகரி. ஸோ உங்களோட டாபிக் எந்த இதுல மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்சஸ் அது வரும், இல்லை டெக்னாலஜி, நேச்சுரல் சயின்சஸ், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் வந்து உங்கள் டாபிக் வந்து எந்த சப்ஜெக்ட் கீழே வரும், கேட்டகரி கீழே வரும்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது ஒரு ஃபில்டர் என்னன்னா லேர்னிங் ரிசோர்ஸ் டைப். என்ன மாதிரியான லேர்னிங் ரிசோர்ஸ் டைப் உங்களுக்கு வேணும். ஓகே, சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு டாபிக் போடுறீங்க, சே மிஷின் லேர்னிங் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து தீசிஸ் மட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வேணும் அப்படின்னா இங்கே போய் தீசிஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா தீசிஸ்ங்கிறது வந்துடும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டா ஒன்லி தீசிஸ் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஆடியோ புக் வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிடுங்க, புக் ரிவ்யூ வேணும்னா இதை கிளிக் பண்ணலாம். அஞ்சாவது ஃபில்டர் என்னன்னா சோர்ஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 251 சோர்ஸ்லேருந்து உங்கள் டொமைனுக்குரிய சோர்ஸ் மட்டும் நீங்கள் கூட சூஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் ஒரு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு தேவையான சோர்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆறாவது ஃபில்டர் என்னன்னா கண்டென்ட் டைப். இது வந்து இந்த ஃபில்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒன்லி டெக்ஸ்ட், அதாவது பிடிஎஃப், டாக்குமெண்ட் அந்த மாதிரி வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ, வீடியோ, இமேஜ், அப்ளிகேஷன், அனிமேஷன். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபில்டர்ஸ். அக்சஸ் ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி சொல்லிட்டேன். க்ரீன் லாக், அது போக ரெக்டாங்கிள் பாக்ஸில் அது என்டிஎல் லைன் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் டெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ். அது போக என்டிஎல்ஐயோட இன்டர்ஃபேஸ் வந்து அதாவது அந்த வெப்சைட்டையே வந்து நீங்கள் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து இங்கிலீஷ், பாங்லா, ஹிந்தி, குஜராத்தி, ஒடியா, கன்னடா, மராத்தி, தமிழ் இந்த லாங்குவேஜஸ்லாம் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த என்டிஎல் வெப்சைட்டை வந்து நீங்கள் தமிழ்லேயே கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னா யங் ஜென்ரேஷனுக்காக நாங்கள் வந்து என்டிஎல்ஐயோட மொபைல் ஆப்பையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஐஓஎஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஃபோன் எந்த பிராண்டாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட எப்படி என்டிஎல்ஐயோட ஆண்ட்ராய்டு ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போது இந்த இதில் பார்க்கலாம். இதுதான் வந்து எங்களோட ஹோம் பேஜ், என்டிஎல்ஐ ஆண்ட்ராய்டு ஆப்போட ஹோம் பேஜ். ஸோ இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு டாபிக் சர்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த சர்ச் ஐக்கான் இருக்குது பாருங்களேன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து 41,573 ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிது. சப்போஸ் இதை வந்து நான் ஃபர்தராக ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா நம்ம அங்கே வந்து லெஃப்ட் சைடில் ஃபில்டர்ஸ் பார்த்தோம், ரைட் சைட்லேயும் ஃபில்டர் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து மொபைல் ஆப்பில் வந்து ஃபில்டர் வந்து இங்கே இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் ஐக்கானில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இங்கே ஃபில்டர் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து எல்லா ஃபில்டரும் வந்துடும். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஃபில்டர்ஸும் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சோர்ஸ் அப்படிங்கிற ஃபில்டருக்குள்ள போய் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வர ரிசோர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதை சூஸ் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து 199 ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டாப் மை ஸ்க்ரீன். இப்போ நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். இப்போ நான் டைம் வந்து 12:10. இப்போ டைம் வந்து 12:10 ஆகுது. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனை எடுத்து இது பண்ண போறீங்க. அதாவது NDLI ப்ளே ஸ்டோர்ல போய் நீங்க ப்ளே ஸ்டோர்லயே இல்ல iStoreலயே போய் NDLI மொபைல் ஆப், நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க சப்ஜெக்ட்டுக்குரிய டாப்பிக்கை வந்து சர்ச் பண்ணி அது உங்களுக்கு அந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சேட்டில் மெசேஜ் போடுங்க. ஓகே. இந்த 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை செஞ்சுட்டு எனக்கு வந்து சேட்டில் எஸ் சார் டவுன்லோடட் அண்ட் வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி எனக்கு சேட்டில் மெசேஜ் போடுங்க. ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போ வந்து 12:10, 12:15க்கு நம்ம திரும்ப செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே இருங்க. அதுக்குள்ளே அந்த ஆக்டிவிட்டியும் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே. ஸோ டாக்டர் கல்யாணி, நான் இப்போ உங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பசங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். அந்த நமக்கு அனுப்பின மெசேஜ்லயே உங்களுக்கு வந்து அந்த பிளே ஸ்டோர் லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்போம். அதுல வந்து NDLIயோட லிங்க் இருக்கும். பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணவங்க நீங்க வந்து உங்க சார் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம், எக்ஸாம்பிள் பண்ணலாம். பண்ணாதவங்க அந்த மெசேஜ்லயே போய் பாருங்க. பிளே ஸ்டோரோட லிங்க் இருக்கும். NDLIக்குன்னு ஒரு தனியா ஒரு லிங்க் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்க போய் அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆயிட்டு இப்ப இந்த சர்ச் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாரு இல்லைங்களா, அந்த சர்ச் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான சப்ஜெக்ட்டுக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இவர் சார் இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்தது, இல்ல வேற ஏதாவது கொஸ்டின் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சேட் பாக்ஸ் கடைசியா இருக்கு. சேட் பாக்ஸ் அந்த 3 புள்ளி இருக்கும். நீங்க அதுல தொட்டீங்கன்னா சேட்டுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க போடலாம். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து அந்த NDLI ஆப் போட்டு நீங்க சர்ச் பண்ணி எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, நான் சர்ச் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மெசேஜ் நீங்க கன்வே பண்ணலாம். சார் 5 நிமிஷத்துல ஒரு மறுபடியும் ஜாயின் ஆயிருவாரு. ஸோ நீங்க அதுக்குள்ள இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கலைச்செல்விங்கிற பொண்ணோட நம்பர் யார்கிட்டயாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அவங்க ரொம்ப நேரமா மெசேஜ் அனுப்புறேன், அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன், இல்ல உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கலைச்செல்வியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க மைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பட்டனை மட்டும் கால் வயா வந்து கனெக்ட் பண்ண சொல்லுங்க. இன்னும் சில பேர் வந்து பேர் மாத்தாம இருக்கீங்க. பேர் மாத்தாம இருக்கவங்க உங்களுடைய அந்த இதுகிட்ட போய் கிளிக் பண்ணீங்கனாலே பேர் மாத்துற ஆப்ஷன்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி உங்க பேரை வந்து நீங்க மாத்திக்குவாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணவங்க சர்ச் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதோட மெசேஜ் வந்து நீங்க சேட் பாக்ஸ்ல கன்வே பண்ணிடுங்க. ஓகே. ஸோ 2 பேர் ரஞ்சித் ஜீனும்
ரெட்மி அப்படிங்கிற 2 பேரும் அவங்க 2 பேரும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்க. ரெஸ்ட் ஆஃப் தம் கைண்ட்லி ஷேர் யுவர் ஃபீட்பேக். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோடட், யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூஸ்ஃபுல், சப்போஸ் நாட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஏன் நாட் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. சந்துரு திரைக்கோட்டை, தேங்க்யூ. ஸோ 12:15 ஆயிடுச்சு. நம்ம செஷனுக்குள்ள திரும்ப போகலாமா, ஆர் ஷுட் வி வெயிட் ஃபார் அ மினிட் ஆர் ஸோ? ரஞ்சித் குமார், தேங்க்யூ. Akila Roshan, yes sir. Gayatri, yes sir, I downloaded, very useful, yes sir, I'm download the app. Bhuvneshwari, Gayatri, Selvi Murugan, Saktivel, Pavitra, Redmi. ஸோ ஓகே, ஸோ கொஞ்சம் பேர் நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க, ஸோ தேங்க்யூ. வசந்த் லக்ஷ்மி, சுபா. ஸோ இது லைக் பண்ணுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள்லாம் படிக்கும்போது ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு புக்கும் 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் ஆகும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து, எங்கள் வீட்லேயே நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்த பேக்ரவுண்டு. ஸோ ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது கூட எங்கிட்ட காசு இருக்காது. அப்போல்லாம் வந்து ஆன்லைன் ரிசோர்ஸஸ்லாம் ஒரு இதுவே இல்லை. ஆனால் இப்போ வந்து உங்கள் கையில் மொபைல் ஃபோன், இன்டர்நெட் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அந்த எல்லா ரிசோர்ஸஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சித்ரா தேவிங்கிறவங்க வந்து downloaded chapter from a thesis sir, it is very much useful and informative. Dr. V Shankita, useful to me sir. Mumni Raj, yes sir, I am downloaded. Good. Mahendran download பண்ணிட்டாரு, வெரி குட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா செஷனுக்குள்ள போகலாம். திரும்ப நான் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ திரும்ப எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சிச்சுன்னா எஸ் விசிபிள் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி போடுங்க. Okay, so now we will start the session. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு டாபிக் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் தான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவோம். கூகுள் வந்து இட்ஸ் அ பிரில்லியன்ட் டூல். இன்னைக்கு வந்து நம்ம கையில் அது இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கூகுள்லேயுமே வந்து தெர் ஆர் சம் ட்ராபேக்ஸ். அதுக்கு தெர் ஆர் சம் மைனர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கூகுள் அண்ட் NDLI. அது இருக்குது, அது நம்ம என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாயல்னு ஒரு பொண்ணு இருக்குது, 8th கிளாஸ் படிக்குது. ஷமிக்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து PhD பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே டாபிக் ஃபிசிக்ஸில் மேக்னடிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூகுள் கிட்ட போகிறாங்க. 2 பேரும் மேக்னடிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை சர்ச் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் சேம் ரிசல்ட், 2.49 crore ரிசல்ட்ஸ் வந்து கூகுள் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி கொடுக்குது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் NDLI சிஸ்டமில் வந்து அதே டாபிக் மேக்னடிசம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 4.19 lakh ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாயல் என்ன பண்ணுச்சுன்னா, எஜுகேஷனல் லெவலில் போய் 5th to 8th ஸ்டாண்டர்டுங்கிறத சூஸ் பண்ணிட்டு
லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்படிங்கிற சூஸ் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு வந்து 56 ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. வேற ஷமிக் என்ன பண்றான், கரியர் அண்ட் டெக்னிக்கல் பேப்பர் மட்டும் வேணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணதுல அவனுக்கு வந்து 219 ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் NDLI கூகுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கூகுள் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தோன்னே என்ன பண்ணோம், உலகத்தில் இருக்கிற எல்லா சிஸ்டம்லையும் போய் வேர்ல்டு வைடு வெப்லாம் பார்த்து எங்கெங்கெல்லாம் இந்த டேர்ம் மேக்னட்டிசம் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்து அதை எடுத்து வந்து நமக்கு வந்து சர்ச் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ அதனால அதுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா, அது வந்து ஒரு நம்பகமான ஒரு வெப்சைட்ல இருக்கா, இல்லை அது வந்து தேவையான ஒரு கண்டென்ட்டா, இது இல்லை ஒரு தவறான ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க தெரியாது. அந்த டேர்ம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சிடும். அடுத்து என்ன பண்ணலாம்னா, NDLIல வந்து ஆனா NDLIல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து எப்படின்னா ரிலையபிள் சோர்ஸ். அதாவது நாங்கள் வந்து பார்ட்னர்ஸ் மூலியமா வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து சோர்ஸ் பண்றோம். அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க எஜுகேஷனல் ஆர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்ககிட்ட இருந்தா வந்து நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் வருது. அதனால they are all curated for educational purposes only. நான் எஜுகேஷனல் கண்டென்ட்லாம் வந்து இதுக்கெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. ரெண்டாவது வந்து என்னன்னா, நீங்க வந்து எங்களோட கண்டென்ட்டை வந்து ஃபர்தரா ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சப்போஸ் உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் லெவலிலோ இல்லை ஒரு ஆத்தர் ஸ்பெசிஃபிக் ஆத்தரோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். கூகுளில் வந்து அது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து NDLIக்காக நேஷனல் லைசன்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க MHRDலேருந்து. ஸோ அது மூலியமா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து பெய்டு ரிசோர்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து படிச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கூகுளுக்கும் NDLIக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ பிக் பிக்சர் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சோம் ஆல்ரெடி இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து ஸ்வயம் பிரபா NPTELல இருந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து வர கிரெடிட்டை வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஆல்ரெடி there is a circular and it's happening in this country. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கையில் ஒரு மொபைல் ஃபோன் இல்லை ஒரு டெஸ்க்டாப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமோ டிப்ளமோ ப்ரோக்ராமோ UGO PGO வந்து இன்டர்நெட்லேயே உட்காந்து படிச்சுக்கலாம் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம், மேபி ஒரு 5 or 10 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ தட் மே ஆர் மே நாட் ஹேப்பன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் ஆஃப், அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் ஆஃப் லேர்னிங் ரிசோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமானது என்னன்னா, NDLI கிளப் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். இதை வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட ஹாபிக்காக படிக்கிறத விட அவங்க கிளாஸ் ஒர்க்குக்காக படிக்கிறதே வந்து நிறைய ரொம்ப குறைஞ்சிச்சு, டிராஸ்டிக்காக குறைஞ்சிச்சு. ஸோ அதை எப்படி திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணணும். அதாவது வந்து ஒரு கிளாஸ்ல இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு 20 பேர் எப்படியாவது நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணி படிக்க கொண்டு வரோம்னா, மிச்சம் இருக்கிற 30 பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி எல்லாரும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து ஒரு கல்ச்சரை வந்து கிரியேட் பண்றது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 10 பேரை கொண்டு வந்து அந்த 10 பேரை 20 பேரை ஆக்குறது வந்து இட்ஸ் அ மேஜர் சேலஞ்ச். ஸோ அதுக்கு தான் வந்து அதை எப்படி பண்ணலாம்னா, ஒரு we have planned some activities. அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் என்னன்னு சொல்றேன். அதுக்காகத்தான் இந்த NDLI கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ண சொல்லி நாங்கள் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் காலேஜ்லையுமே வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர், அதுக்கப்புறம் லைப்ரரியன் தான் வந்து ஒரு செக்ரட்டரி, பிரின்சிபல் வந்து சேர்மன், அதை வச்சு வந்து ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பிரின்சிபல் இருந்து அப்ரூவ் பண்ணிட்டு, அதுக்கு வந்து NDLI கிளப்புக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு, இந்த URL இருக்கு. அதை நான் இந்த ப்ரெசன்டேஷனை அவங்க லைப்ரரியனுக்கு நான் கொடுப்பேன், அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அந்த ஃபார்மை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒன்று கொடுப்போம். அது வந்து 1 year வேலிடாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு 30 daysக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் செஷன் கண்டக்ட் பண்ணி, NDLIனா என்ன, அதில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட 3 டீட்டெயில்ஸ் வாங்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, செகண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், தேர்ட் வந்து அவங்களோட லாஸ்ட் நேம். நம்ம எல்லாம் வந்து இனிஷியல் போடுவோம். ஸோ உங்கள் இனிஷியல் அதை போட்டுட்டு
அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலில் கலெக்ட் பண்ணி எங்களோட இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து பல்காக ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். அதில் வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி எல்லா கண்டென்ட்டையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு காசு கூட நீங்கள் செலவழிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பசங்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் இப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்க, சின்ன பையன் இருக்காங்க, ஸ்கூல் போகிற பசங்க இருக்காங்க, +1 +2 படிக்கிற பசங்க இருக்காங்க, இல்லை ஒரு ஜேஇ நீட்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் வந்து, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க படிக்கணும் அவங்களுக்கு புக்ஸ் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து இண்டிவிஜுவலாகவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, எங்களோட ஹோம் பேஜ் போய் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பாட்டம் கார்னரில் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். நான் உங்களுக்கு ஏர்லியராக சொல்லியிருக்கேன். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இந்த 4 டீட்டெயில்ஸ் தான் வந்து மேண்டேட்டரியான ஃபீல்ட்ஸ். மிச்ச டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப லாகின் பண்ணி உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூ ஆர் ஆல் ஃப்ரீ டு யூஸ் த NDLI ஆப். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆக்டிவிட்டி. எல்லாத்தையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அடுத்து என்னென்னா, மந்த்லி ஒரு ரீடிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு லெக்சர் சீரியஸாக இருக்கலாம், குவிஸ் காம்படிஷனாக இருக்கலாம், ஸ்டோரி டெல்லிங் செஷனாக இருக்கலாம், ஒரு கோ ஃபிஷ் மாதிரி ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிலிம் ஸ்க்ரீனிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு டிராயிங் காம்படிஷனாக இருக்கலாம், ஒரு ரோல் பிளேயாக இருக்கலாம், இல்லை ஒரு ரைட்டிங் காம்படிஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு மேக்கர் ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லை ஒரு டிபேட் காம்படிஷனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது போக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல க்ரியேட்டிவான பசங்களை படிக்க வைக்க தூண்டிய ஒரு விஷயமா நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி அவங்க அதை வந்து திரும்ப படிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து 10 ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஒரு இயர்க்குள்ளே பண்ணி முடிக்கணும். அப்படின்னா தான் உங்களோட நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்து ரினியூ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் எங்களோட NDLI கிளப் அக்ராஸ் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ண ஆக்டிவிட்டீஸோட இமேஜஸ். ஸோ இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா, அதை உங்களை எப்படி இன்சென்டிவைஸ் பண்ணுறதுன்னா, பெஸ்ட் பர்ஃபார்மிங் NDLI கிளப் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிளானிங் டு ரிவார்ட் தம் சூட்டபிளி. அது போக ஒரு ரீடிங் ஒலிம்பியாட், இப்போ நாங்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒன்று ரீடிங் ஒலிம்பியாட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மிச்ச டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்லலாம் வந்து இதை ரோல் அவுட் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து NDLI பற்றி நான் ஷேர் பண்ண வந்த விஷயம். ஸோ இப்போது உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். சேட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சேட்லேயே வந்து உங்களோட கொஷின்ஸ் 1 by 1 நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். Any questions? டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மைக்கை நான் மியூட் பண்ணுறேன். ஆனால் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப வரும். நான் உங்கள் எல்லாரோட மைக்கையும் அன்மியூட் பண்ணுறேன். கொஷின்ஸ் ஒரு நிமிஷம். ஓகே சார், ரினியூ சாங்ல அது மட்டும் சொல்லுங்க திரும்ப சார். ஸோ சிவானந்தம் ஜி, உங்க கொஸ்டின் எனக்கு சரியா புரியல சார். ரினியூன்னு சாங்ல அது மட்டும் சொல்லுங்க.
ஸோ NDLA give appreciation certificate to the student participants. ஸோ அது நம்ம பார்க்கலாம் மேடம். இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் கொடுத்ததில்ல. நம்ம பார்க்கலாம். இது பிரைமரி என்னன்னா ஒரு அவேர்னஸ் செஷன் தான். இதுக்கு இது வரைக்கும் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்ததில்ல. ரினியூன்னு சிவானந்தம் ரினியூடு சார், ரினியூட் சாங்ல அது மட்டும் புரியல. நீங்கள் என்ன கொஸ்டின் லாஸ்ட் சொன்னீங்களா? லாஸ்ட் ரினியூவல்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ இது வந்து எதுக்காக ரினியூனா NDLA கிளப் ரினியூ பண்ணுறதுக்காக. ஸோ NDLA கிளப் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணணும். இது வந்து நாங்கள் எதை பேஸ் பண்ணி ரினியூ பண்ணுவோம்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அனுப்பிச்சிப்போம். சார் இமெயில் இல்லைன்னா மறுபடியும் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஓப்பன் பண்ண முடியுமா சார்? எஸ். அதாவது இமெயில் வந்து மேண்டேட்ரிமா. ப்ரீத்திங்கிற பொண்ணு கேட்டிருக்காங்க, இமெயில் இருந்தால் தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பர்சனல் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து இமெயிலுக்கு தான் வரும், மொபைல் நம்பருக்கு வராது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இமெயில் ஐடி வச்சிருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக டேட்டா தேவைப்படுமா? ஆமாம், கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா தேவைப்படாது. ஒரு டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள மட்டும் டேட்டா தேவைப்படுங்களா? இல்லைம்மா, சர்ச் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு டேட்டா கண்டிப்பாக வேணும். அப்புறம் அதான் அது இன்டர்நெட்டில் மேலே போய் செக் பண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் சந்துரு கே. சார் எல்லாருடைய ஆத்தர் புக்ஸும் அவைலபிளாக இருக்குமாங்க சார்? அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. எல்லா ஆத்தரும் இருக்கிறது வந்து கஷ்டம்தான். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன புக்கு வேணும், என்ன புக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆத்தர்ஸ்லாம் வந்து இப்போது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது வர்றதுக்கு சான்சஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது வந்துருச்சுன்னா we will integrate that resources into NDLA. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஆத்தர்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே சார், இந்தியன் ஆத்தர்ஸ் இருக்கும். சரியா கேட்கலப்பா சந்துரு. சார் இந்தியன் ஆத்தர்ஸ்ல எவ்வளவு புக்ஸ் சார் அவைலபிளா இருக்கு? எனக்கு சொல்ல முடியல, அதை நீங்க தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். எனக்கு சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் ஆத்தர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க சார்? இல்ல, இந்தியன்ஸ் இருக்காங்க. இந்தியன் ஆத்தர்ஸோட ரிசோர்சஸ் இருக்கு. நீங்க சப்போஸ் நீங்க தீசிஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன் ஆத்தர்ஸ்ல இருந்து தான் வரும். யூனிவர்சிட்டி புக்ஸ் அந்த மாதிரி அவைலபிளா இருக்குமா சார்? அதான், அதாவது வந்து அந்த ஒர்க் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒர்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அது வந்து இந்தியாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. எல்லாத்தையும் வந்து மொத்தமாக கொலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது எந்த ஆத்தர் வாங்குறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இட் வுட் டேக் சம் டைம். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஹவு டு கெட் ஜேர்னல் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஐயப்பன் கோவிந்தசாமி. ஸோ ஜேர்னல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எந்தெந்த ஜேர்னல் வந்து நீங்கள் எங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ் வந்து வரும். அதை வந்து அந்த ஐகான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கிறது இருந்துச்சுன்னா, அதாவது லாக் ஓப்பன் ஆகிருந்து அதுக்கப்புறம் NDL அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் டெக்ஸ்ட். ஸோ சவுத் ஏஷியா ஆர்கைவ்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இதில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ வேற கொஸ்டின் எதுவும் இல்லைன்னா ஸோ ஐ எம் கோயிங் டு அன்மியூட் கல்யாணி. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செஷன் வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு லாஸ்ட் கொஸ்டின் ஜி புவனேஸ்வரி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. PhD ரிசர்ச் டைட்டில்ஸ் ஃபார் ஆல் யூனிவர்சிட்டி, ஹவு டு டேக் டீடைல்ஸ். ஸோ ரொம்ப ஈஸிமா, இப்போ நீங்கள் உங்கள் டாபிக் என்ன டாப்பிக்கோ அந்த ப்ராட் டாபிக் எடுத்துட்டு கூகுள் நம்ம NDLA ஆப்பில் போய் மேலே சர்ச் பண்ணி பாருங்கள். மேலே சர்ச் பண்ணி பார்த்துட்டு சோர்ஸில் போய் இன்ஃப்ளிப்நெட்
அப்படின்னு ஒன்று இருக்கு. inflibnet-shodhganga அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா ஒரு 6 லட்சம் தீசஸ் இந்தியாவில் வந்து சப்மிட் பண்ண ஒரு 6 லட்சம் தீசஸ் வந்து அதில் இருக்கு. அதை நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்க டாபிக் உரிய தீசஸ்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்ன உங்க டாபிக்ல இருந்து என்னென்ன டாபிக்லாம் ரிலவென்ட் டாபிக்ஸ்ல டைட்டில்ஸ் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு தென் யூ கேன் சூஸ் யுவர் டாபிக். அடுத்து மகேந்திரன், குட் மார்னிங் சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் இருக்கா சார்? அப்படி இருந்தா யூனிவர்சிட்டி வைஸ் இருக்கா? ஸோ யூனிவர்சிட்டி வைஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்லாம் இல்லை. ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க போய் NDLA போய் சர்ச் பண்ணி அதை வந்து நீங்க நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கா சே ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு இபுக் லைப்ரரியில் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த ரிசோர்ஸஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். உங்க யூனிவர்சிட்டிக்குரிய டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து எப்படின்னா டிரைவ்டு நாலேஜாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் நீங்க படிக்க போறீங்கன்னா அது வந்து ப்ரிஃபரபிளி ட்ரை டு ரீட் ஒரிஜினல் ரிசோர்ஸஸ். அந்த மாதிரி ஒரிஜினல் ரிசோர்ஸஸ் வந்து நிறைய இருக்கு. அதை நீங்க படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். ஸோ உங்களோட டாபிக்கு உங்க யூனிவர்சிட்டி இல்லை உங்க டிபார்ட்மெண்ட் இல்லை உங்க ஃபேக்கல்ட்டி ப்ரிஸ்கிரைப் பண்ற ரிசோர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்காது. உங்களுக்கு வந்து படிக்கிறது எப்படி படிக்கணும்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி இல்லை ஒரு எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை போட்டுட்டு அந்த டாபிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ரிசோர்ஸஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் தேடி அதை படித்து கூட நீங்கள் போய் எழுதலாம். அதை படித்து கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக வந்து நீங்கள் உங்கள் கொடுத்துருக்க டாப்பிக்கை தான் நீங்கள் படிக்கணும், புக்கை தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா போதும். ஓகே, ஸோ இஃப் தெர் ஆர் நோ ஃபர்தர் கொஸ்டின்ஸ் we will close the session. So may I request Ms. Kalyani to take it forward? சார் எங்க ஃபேக்கல்ட்டி ஒருத்தரை நான் நன்றூர் கூப்பிடுறேன். ஐயப்பன் சார், மேக்ஸ் HOD. அவரை மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. அவரு அப்ரிசியேஷன் சொல்லிட்டாருன்னா நம்ம செஷன் முடிச்சிடலாம். ஸோ அவர் வந்து அவரோட பேர் ஐயப்பன் கோவிந்தசாமி. ஒரே நிமிஷம் நான் பார்க்குறேன். அவர் பேர் இல்ல. ஐயப்பன் சார் இருக்காரு சார், எழில் கீழே இருக்காரு. எது கீழே? எழில் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கீழே இருக்காரு பாருங்க, ஐயப்பன் கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒன்று பண்றேன், எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம். எல்லாரும் அன்மியூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சவுண்ட் அதிகமாகும். ஸோ இப்போ அவரை மட்டும் அன்மியூட் பண்ணிக்க சொல்லுங்க, அவரே அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து அவர் மைக்கோட அன்மியூட் பண்ணிக்கலாம், அவர் பேசலாம். இப்போ கேக்குதாங்க சார்? கேக்குதுங்க, சொல்லுங்க சார். வணக்கம் சார். இந்த NTL லைப்ரரி, இந்த நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி இந்தியன் சார், அந்த லைப்ரரி மேடம் கல்யாணி மேடம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி நான் 2 days பிஃபோரே நான் பண்ணிட்டேன் அந்த ஆப்பு. ஆனால் இன்னைக்கு தான் யூஸ் பண்ணேன். இப்போ தான் ஒரு நீங்கள் ஹேண்ட்ஸ் இருக்குட்டியில் 12 மணிக்கு அந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் நிறையா புக்ஸ் அந்த ஜேர்னல்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. அதை அகைன் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேங்க சார். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குங்க சார். ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை யூஸ் பண்ணுறதோட பாட்டிடாதீங்க. போய் நல்லா உங்கள் டாபிக் எல்லாம் ஒவ்வொன்றையும் சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து NDLA என்ன, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத மட்டும் அவங்களுக்கு வந்து NDLA ஆப்போட URL-ஓட சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்கள் காலேஜில் இருக்க மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் வந்து இந்த கண்ட்ரிக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாம் செய்வீங்கன்னு எதிர்பார்த்து ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஐ தேங்க் யுவர் காலேஜ் பிரின்சிபல் அண்ட் யுவர் லைப்ரரியன் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ம்